அடுத்தபடியாக சுதந்திர தின உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மேட்டுப்பாளையம் சிடிசி பள்ளிவாசலினுடைய பேசுமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அக்பர் அலி தாவூதி ஹஜரத் அவர்களை சுதந்திர தின உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال تعالى: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நேரத்தை அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் பொழியட்டுமாக. இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவை இன்றைய தினம் மிக விமர்சையாக நாடெங்கிலும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த சுதந்திர தின கொடியேற்று விழாவை ஐக்கிய ஜமாத் பேரவை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்தினுடைய கௌரவ தலைவர் ஜனாப் எம் இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும், அதே போன்று முன்னிலை வகிக்கக்கூடிய முன்னிலையாளர்களையும், கிராத்தோரிய ஆலிம் அவர்களையும், ஈரம் இசைத்த சகோதரர்களையும், வரவேற்புரை நிகழ்த்திய ஐக்கிய ஜமாத்தினுடைய செயலாளர் அவர்களையும், கொடியேற்றி உரை நிகழ்த்திய ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களையும், அதே போன்ற நிகழ்ச்சியை அழகான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்டூர் பள்ளியினுடைய இமாம் ஹசரத் அவர்களையும், எனக்கு பின்னால் நல்ல பல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற ஹைதர் அலி ஹசரத் அவர்களையும், உங்கள் அனைவருக்கும் என முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தினை சொல்லிக்கொண்டு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலும் பேச ஆசைப்படுகின்றேன். இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாடு என்பது ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய கையிலே ஆட்சி இருந்தன. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலிருந்து இந்த ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷார்கள் இந்த நாட்டிற்குள் நுழைகின்றார்கள். அவர்களுக்கு என்ன எண்ணம் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், இந்த முஸ்லிம்களை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்தன. அதனால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலையிலே இறங்கினார்கள். ஆனால் பொதுவாக இஸ்லாமியர்களிடத்திலே ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அன்றைக்கு அடிமை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தன. அடிமைகளை வளைத்து வந்தார்கள், அடிமைகளை கொடுமைப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளானார்கள் என்பதாக நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே விரும்பினார்கள். அதனால்தான் அடிமையாக இருந்த
பிலால் ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். என்ன அந்தஸ்து என்னவென்று சொன்னால், வாங்கு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு கண்ணியமான பொறுப்பை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதே போன்று அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய காலகட்டத்திலே பின்தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தன. அதையும் உடைத்து காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைக்கு இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை ஸைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இப்படி அடிமைத்தனத்தை எல்லாம் அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். அதனால்தான் நம்முடைய மார்க்கத்திலே இன்றைக்கு கூட குற்றப்பரிகாரமாக அன்றையிலிருந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கின்ற அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்பதாக, ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டாலோ ஒரு குற்றம் செய்து விட்டாலோ அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கத்திலே இன்றைக்கும் இருக்கின்றன. அது அன்றையிலிருந்து இன்று வரை இருக்கின்றன. என்ன காரணம் என்னவென்று சொன்னால், அடிமைகளை இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். இஸ்லாமியர்களிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே இந்த கொள்கை என்பது எப்போதுமே இருக்கும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் நான் அடிபணிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் அவர்களுடைய ரத்தத்திலே ஊறிய ஒன்று. யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அடிபணிவேன் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் அது ஊறிய ஒரு விஷயம். அதனால்தான் அடிமைத்தனத்திலிருந்து இருப்பதை எந்த முஸ்லிம்களும் விரும்பவில்லை. அதனால்தான் இந்த நாட்டிலே வாழ்ந்த அன்றைய கால முஸ்லிம்களும் சரி, அன்றைக்கு இருந்த உலமாக்களும் சரி, இந்த அடிமைத்தனத்தை வேரோடு மண்ணோடு பிடித்தெறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த வெள்ளையர்களிடத்திலிருந்து பிரிட்டிஷ்காரத்திலிருந்து அடிமைத்தனத்தை அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். அந்த வெள்ளையர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டிற்கு வந்த பொழுது முஸ்லிம்கள் அதிகமான இடங்களில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சியினுடைய விளைவாக, அதாவது பரவி கிடந்த இந்த நாடுகளிலே பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நாடாக ஒரு ஆட்சியை அமைத்துக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஒரு நீதி பரிபாலனம், ஆட்சியினுடைய முறை என்ன, இஸ்லாத்திலே ஆட்சியினுடைய முறை எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆட்சி முறைகளை எல்லாம் அன்றைக்கு இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி காட்டினார்கள். அதனால்தான் இன்றைக்குமே அது நம்முடைய வழக்கத்திலே இருக்கின்றன. இன்றைக்கு கூட அரபி வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு கூட நம்முடைய புழக்கத்திலே இருக்கின்றன. வக்கீல் என்று சொல்லுகின்றோமே, இந்த வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை அரபி வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் தமிழிலும் கூட என்ன சொல்லுவோம், வக்கீல் என்பதாக சொல்லுவோம். இது அன்றைக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய ஒன்று. அதே போன்று வாயிதா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை, அதே போன்று வழக்கில் ஆஜராகுவர் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை, இன்னும் எத்தனையோ வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகள் எல்லாம் ஜாமீன் என்பதாக சொல்லுகின்றோமே, இதுவும் அரபி வார்த்தை தான். இப்படிப்பட்ட எல்லா அரபி வார்த்தைகளை எல்லாம் அன்றைக்கு இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். வார்த்தைகளை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் நீதமான ஆட்சி இந்த இந்தியாவிலே அவர்கள் செலுத்தினார்கள். செலுத்தியதனுடைய அந்த விஷயத்தை பார்த்த ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு, இவர்கள் இப்படி ஆட்சி செய்கின்றார்களா, இவர்களை இந்த நாட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும், இவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் முயற்சித்தார்கள். அதனுடைய விளைவுதான் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டன. அதன் விளைவாக நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே அன்றைக்கெல்லாம் இனக்கலவரங்கள், மத கலவரங்கள் நிகழ்ந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிரிட்டிஷ்காரர்கள் தான். பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களுடைய எண்ணங்களிலே இவர்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்களை விரட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்கினால்தான் அது சாத்தியப்படும் என்பதாக அவர்கள் விளக்கினார்கள். அதனால் அந்த காரியத்தை அவர்கள் செய்வதற்கு துணிந்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களும் சரி, அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ முஸ்லிம்களும் சரி, சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய விலையை கொடுத்தார்கள். ஹாஜியார் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் கூட 1757 வங்கதேசத்திலே சிராஜ்தௌலா அவர்களை பற்றி பேசினார்கள். அன்றைய காலகட்டத்திலே சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்த முதல் நபர் அவர்தான்.
ஏனென்று சொன்னால் இந்த வெள்ளையர்களுடைய பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம் என்பது மிக மோசமான நிலையிலே இருந்தன. மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். மக்களுக்கு சொல்லினால் துன்பங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மக்களை அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக வேண்டி யாரெல்லாம் முன்வருவார்களோ அவர்களை எல்லாம் சிறையிலே அடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய சிறையை கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சிறையிலே அந்த வெள்ளையர்களை பிரிட்டிஷ்காரர்களை அடைத்து வைத்த பெருமை யாருக்கு இருக்கின்றன என்று சொன்னால் சிராஜுத்தௌலா அவர்களிடத்திலே இருக்கின்றன. அவர்கள் அந்த வெள்ளையர்களிடத்திலே பிரிட்டிஷ்காரர்களிடத்திலே போரிலே ஈடுபட்டு அவர்களை ஓட விரட்டியதோடு மட்டுமல்லாமல் பிடிபட்டவர்களை எல்லாம் எந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் சிறையை உருவாக்கினார்களோ அந்த சிறையிலே அவர்களை உள்ளே தள்ளினார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திர உரைகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் கடைசியிலே 1947 அதற்கு முன்னதாக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களை பற்றி தான் இங்கே பேசப்படுகின்றன. நாடுகளிலே அவர்களுடைய பெயர்களால் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அவர்களை பற்றித்தான் பாட புத்தகங்களிலே இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் அவர்களை பற்றித்தான் பேசப்படுகின்றன. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே 1757 முதல் 1857 வரை சுதந்திரத்திற்காக வேண்டி முழுமையாக பாடுபட்டவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும்தான். முஸ்லிம்கள் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள். 1800 பின்புதான் பல்வேறு முஸ்லிம் மன்னர்கள் வருகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒருவர் தான் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நமக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். 5 முறை வெள்ளையர்களோடு பிரிட்டிஷ்காரர்களோடு போர் புரிந்தார். ஆனால் அவர்களை வெல்ல முடியவில்லை. கடைசியிலே குறுக்கு வழியிலே துரோகம் இழைத்து அந்த திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வீழ்த்தினார்கள். அவர்களுடைய தியாகம் என்ன, அவர்களுடைய தைரியம் என்ன என்பதை பற்றி எல்லாம் வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஆடி போய்விடுவோம். அந்த அளவுக்கு மிகவும் உறுதுணையாக ஒரு தியாகியாக ஒரு வீர பெருமகனாக இருந்தவர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்று இந்த சுதந்திர போராட்டத்திலே அதிகமான உலமாக்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். மௌலானா மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா அஹமதுல்லாஹி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் நிறைய உலமாக்கள் அன்றைக்கு இருந்த உலமாக்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய வேலையை செய்தார்கள். அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே கோயில்களை பற்றி சுதந்திரத்தை பற்றி பேசப்பட மாட்டார்கள், தேவாலயங்களிலே பேச மாட்டார்கள். ஆனால் பள்ளிவாசல்களிலே மட்டும்தான் சுதந்திரத்தை பற்றி நாடு அடிமைப்பட்டு இருக்கின்றன, பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார் என்று சொன்னால் ஆலிம்கள் தான். அன்றைக்கு இருந்த பள்ளிவாசல்களிலே ஜுமா மேடைகளிலே சுதந்திர அந்த வேட்கையை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மற்ற மதங்களுடைய அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள், தேவாலயங்களுக்கோ மற்ற பகுதிகளுக்கோ அவர்கள் செல்ல மாட்டார்கள். முஸ்லிம்கள் என்ன பேசுகின்றார்கள் பள்ளிவாசலிலே, ஜுமாவுடைய உரையிலே இவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை அன்றைய அவர்கள் கண்காணித்தார்கள். அப்படி பேசிய உலமாக்களை எல்லாம் சுட்டுத் தள்ளியது வரலாறுலாம் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு கூட தேவபந்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த அடையாள சின்னமாக கூட வைத்திருக்கின்றார்கள். ஜுமாவுடைய நேரத்திலே ஜுமாவுடைய நிகழ்த்திய என்று தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆலிமையும் அவர்களோடு இருந்த அத்தனை தொழிலாளிகளையும் அந்த பிரிட்டிஷ்காரர்கள் சுட்டு தள்ளியதனுடைய அந்த வடுக்கள் எல்லாம் இன்றைக்குமே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை பாதுகாத்து வருகின்றார்கள். அப்படியெல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி உலமாக்கள் அதிகமாக பாடுபட்டார்கள். உலமாக்கள் அதிகமாக பாடுபட்டதின் காரணமாகத்தான் நிறைய உலமாக்களை அவர்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்தார்கள். கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் என்ன செய்தார்கள், அவர்கள் தூக்கிலே தொங்கவிட்டார்கள், மரத்திலே கட்டி தொங்கவிட்டார்கள். இப்படிப்பட்ட சொல்லனா துன்பங்களை கொடுத்தவர்கள் தான் பிரிட்டிஷ்காரர்கள். ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து களமாடிய எத்தனை பேர்கள் இருந்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை அதற்காக வேண்டி கொடுத்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய அவனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு படையை, இந்திய படையை உருவாக்கினார்கள். அப்படி இந்திய படையை உருவாக்கக்கூடிய நேரத்திலே பொருளாதாரம் தேவைப்படுகின்றன. பொருளாதாரம் தேவைப்படக்கூடிய நேரத்திலே
அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்லுகின்றார். பர்மாவுக்கு செல்லுகின்றார், மலேசியாவுக்கு செல்லுகின்றார், சிங்கப்பூருக்கு செல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் போய் என்ன செய்கின்றார்? நாம் ஒரு ராணுவத்தை பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறுவ வேண்டும், நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் மற்றவர்கள் எல்லாம். ஆனால் அவர்களுடைய உதவி எல்லாம் சிறிதளவுதான் இருந்தன, குறைவாக இருந்தன. ஆனால் அந்த நேரத்திலே வள்ளல் ஹபீப் அவர்கள் மிகப்பெரிய உதவி செய்தார்கள். அன்றைக்கு 1 கோடி ரூபாய் அன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய பொருளாதாரத்திலே தன்னுடைய சொத்திலே மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த வள்ளல் ஹபீப் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 10,000 கோடிக்கு சமம். 10,000 கோடிக்கு சமமான உண்டான ஒரு மதிப்பை 1 கோடி ரூபாயை அன்றைக்கு எதற்காக வேண்டி கொடுத்தார்கள்? வெள்ளையனை எதிர்க்க வேண்டும், பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அதே போன்று தன்னுடைய உடல் பலத்தாலும் நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? அதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸனுடைய அந்த படையிலே அதிகமான முஸ்லிம்கள் இருந்தார்கள். கர்னலாக, தளபதியாக, இன்னும் படைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிகமான பேர்கள் முஸ்லிம்களாக அன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு இருந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மௌலானா முகமது அலி ஜௌஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் மகாத்மா காந்திக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கதராடை அணிவிக்கின்றார்களே, அது யார் அணிவித்தது என்று சொன்னால் மௌலானா முகமது அலி ஜௌஹர் அவர்களுடைய தாயார். அவர்கள் அந்த ராட்டினத்தால் நெய்த அந்த ஆடையைத்தான் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டன. கதிராடை என்று நான் சொல்லுகின்றோமே, கதர் என்று சொன்னால் கண்ணியம் என்பது அதனுடைய பொருள். அந்த ஆடையை அவர்களுக்கு அணிவித்து கண்ணியம் பொருந்தி இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக மௌலானா முகமது அலி ஜௌஹர் அவருடைய தாயார் நெய்த அந்த ஆடை அவர்களுக்கு அணிவித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த மௌலானா முகமது அலி ஜௌஹர் அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரிய பாடுபட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உடல்நிலை கூட பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே லண்டன் வட்டமேஜை மாநாட்டிலே செல்கின்றார்கள். அங்கே பிரிட்டிஷ்காரர்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகின்றார்கள். ஒரு 5 நிமிடம் தான் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த லண்டன் வட்டமேஜை மாநாட்டிலே உரை நிகழ்த்துகின்றார்கள். மௌலானா முகமது அலி அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் எல்லோருமே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். அதாவது, என்னுடைய வயது தளர்ந்து போய்விட்டன, நான் கடைசி காலகட்டத்திலே இருக்கின்றேன். நான் இறந்தேன் என்று சொன்னால் என்னை அடக்கம் செய்வதற்கு முன்பதாகவே என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய திருநாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் வழங்குங்கள். அந்த சுதந்திரமான பூமியிலே தான் என்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக அங்கே வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கை அங்கே நிறைவேறவில்லை. கடைசியாக சில நாட்களிலே மௌலானா முகமது அலி அவர்கள் அங்கே இறப்பெய்தினார்கள். இறப்பெய்தி அவருடைய அந்த உடலை அடக்குவதற்காக வேண்டி எத்தனையோ நாடுகள் போட்டி போட்டன. கடைசியாக பைத்துல் முகத்தஸ் பக்கத்திலே அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆக வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும், இந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு போராட்டங்கள் தன்னுடைய உயிராகவும் அவர்கள் பொருளாதாரத்திலும் அவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று இந்த முஸ்லீம்கள் சிறைச்சாலையிலே அதிகமான நாடுகளிலே இருக்கக்கூடிய அதிகமான சிறைச்சாலைகளிலே அன்றைக்கு அதிகமான முஸ்லீம்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்ததின் காரணமாக அங்கே அடைக்கப்பட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அந்தமான் சிறை என்பது மிக மோசமான ஒரு சிறை அன்றைய காலகட்டத்திலே. அதாவது நாடு கடத்தி அங்கே கொண்டு போய் அந்த தீவிலே இருக்கக்கூடிய அந்த அந்தமானிலே அடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட அந்த முஸ்லீம்களை இங்கிருந்து கப்பலேற்றி என்ன செய்வார்கள்? அந்தமானுக்கு கொண்டு செல்வார்கள். அந்தமானுக்கு கொண்டு சென்று அந்த சிறையிலே அவர்களை அடைத்தார்கள். இன்றைக்கும் வரலாறுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்தமான் சிறையிலே அதிகமானவர்கள் அடைக்கப்பட்டார்கள். அதில் அதிகமானவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்பதாக வருகின்றன. ஆக இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டிற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதுதான். இன்றைக்கெல்லாம் நாம் கப்பலோட்டி தமிழன் வாமுசி என்பதாக சொல்லுவோம்.
அதுதான் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன, அதுதான் வரலாறுகளிலே சொல்லித் தரப்படுகின்றன. கப்பலோட்டிய தமிழர் என்று சொன்னால் வாவு சிதம்பரனார் என்பதாக எல்லோருமே சொல்லுவார்கள். ஆனால் அந்த வாவு சிதம்பரனார் கப்பலோட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் பக்கீர் முகமது சேட் அவர்கள். அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே அந்த கப்பல் வாங்குவதற்காக வேண்டி, எதற்காக வேண்டி என்று சொன்னால் வாணிபம், அதாவது இந்தியர்கள் கப்பலை, வாணிப கப்பலை இந்த கடலில் ஈர்க்கக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள். அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதற்காக ஒரு முயற்சி செய்யக்கூடிய நேரத்திலே, கப்பலை வாங்கலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பண பொருளாதார பற்றாக்குறை. அந்த நேரத்தில் எல்லோரிடத்திலே போய் கேட்கின்றார்கள், சொற்ப தொகையை ஒவ்வொருவரும் கொடுத்தார்கள். ஆனால் பக்கீர் முகமது சேட் அவர்கள் மிகப்பெரிய தொகையை கொடுத்து அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே வருகின்றன. மிகப்பெரிய அதிகமான தொகையை கொடுத்து கப்பலை கட்டுவதற்குண்டான முயற்சியை அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் இந்த நாட்டிற்காக வேண்டி கொடுத்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போய்விட்டன. எத்தனை பேர்கள் பாடுபட்டார்களோ அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு முழுவதுமாக மறைக்கப்பட்டு போய்விட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் முழுவதுமாக முஸ்லிம்களுடைய பெயரை மறைக்க வேண்டும் என்ற விஷயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஊராக இருக்கக்கூடிய சிட்டி, அந்த சிட்டிக்கு முஸ்லிம் பெயர் இருந்தன என்று சொன்னால் அதை மாற்ற வேண்டும் என்பதாக உத்தரப்பிரதேசத்திலே நிறைய சிட்டிகளுடைய பெயரை மாற்றி இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய பெயரின் காரணமாக. அதே போன்று ஊர்களுக்கு முஸ்லிம்களுடைய பெயர் இருந்தால் அந்த ஊருடைய பெயரை எடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த பாசிச கும்பல் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த சுதந்திரத்திற்காக வேண்டியவர்கள் பாடுபடவில்லை. சுதந்திரத்திற்காக வேண்டியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட ரத்தியம் செஞ்சதில்லை. இவர்கள் அன்றைக்கெல்லாம் அவனுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்தவர்கள். மன்னிப்பு பத்திரம் எழுதி கொடுத்தவர்கள் தான் இந்த பாசிச கும்பல்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது வெறுப்பு கொண்டு இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுகின்றார்கள். முஸ்லிம்களை சன்னமாக அதிகாரம் இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு விஷயங்களிலுமே தலையிடுகின்றார்கள். கடைசியாக இப்பொழுது அவர்கள் எதிரே வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், வாக்குரிமையிலிருந்து இவர்களை அகற்ற வேண்டும், இவர்களுக்கு வாக்குரிமையை தரக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டம். அதனால்தான் பீகாரிலே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது நாடு முழுக்க அவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வெள்ளைக்காரனுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் அடிமை சேவகம் செய்தவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட முஸ்லிம்களுடைய பெயர்கள் எல்லாம், அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போய்விட்டன. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற நாட்களிலே அவர்களை பற்றி அதிகமாக பேச வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய வளரும் தலைமுறைக்கு இந்த விஷயத்தை நாம் போதிக்க வேண்டும். குறிப்பாக மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களும் சரி, நம்முடைய முஸ்லிமான சகோதரர்களுக்கும் சரி, இந்த விஷயத்தை அதிகமாக நாம் சொல்லித் தர வேண்டும். சொல்லித் தர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கின்றன. வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் அத்தகைய வாக்கியத்தை தந்தருள்வாராக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசல் தகவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் தங்கள் உயிரிழவிலேயும் பொருளாதார ரீதியிலேயும் எவ்வாறெல்லாம் பல்வேறு விதமான தியாகங்களை செய்தார்கள் என்ற ஒரு அற்புதமான உரை வழங்கிய ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர்.